திரு அவை அது இறை மக்களுடைய திருக்கூட்டம். அந்த திருக்கூட்டம் என்கிற திரு அவை எதனால் மாண்புறுகிறது? வானத்தை வம்புக்கிழுக்கிற, மேகத்தை வருடு நிற்கிற கோபுரத்தினுடைய உயர்வை கண்டா, ஒரு பங்கில் வைப்பு கணக்கிலே வைத்திருக்கின்ற பணத்தினுடைய அந்த தொகையினுடைய மதிப்பை வைத்தா, இல்லை வானுயர எழுந்து நிற்கிற பள்ளிக்கூடங்கள், கட்டிடங்கள் இவைகளை வைத்தா அவை மாண்புறுகிற என்றால், மன்னிப்பதிலே தான் இந்த திரு அவை மாண்புறுகிறது என்று இன்றைக்கு சிந்திக்கிறோம். திரு அவை தொடக்க காலத்திலிருந்தே மன்னிப்பைத்தான் தன்னுடைய இயல்பாக அணிந்திருக்கிறது. எழில் கொஞ்சுகிற அந்த பூமி, சுந்தர வதனம் காட்டுகிற மேகக்கூட்டம், பசுமை பாய்விரித்து படுத்து கிடக்கிற எழில் சோலையெல்லாம் உருவாக்கிய இறைவன் தன்னுடைய சாயலிலே மனிதரை உருவாக்கி இந்த உலகத்தை அவர்களுடைய கைகளிலே தந்தார். ஒரு கனியினுடைய, ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் உண்ணக்கூடாதென்று அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்தார். என்றாலும் அவர்கள் மீறினார்கள், பாவம் செய்தார்கள். ஆனால் கடவுள் மன்னிப்பின் கடவுள். இந்த குற்றத்தை செய்தால் சாவீர்கள் என்று அவர் தொடக்கத்திலே சொன்னார். வார்த்தை மாறாத இறைவன் அவர்களை கொல்லவில்லை, மன்னித்தார். இறைவனே தன் வார்த்தையை மறுபரிசீலனை செய்கிற அளவிற்கு அவர் மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் பிள்ளைகள் என்று பலமுறை சொல்லியும் கூட வேற்று கடவுள்களை, போலி கடவுள்களை அவர்கள் வணங்கிய போதும் அவர்களை புன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார், மன்னிக்கின்றார். அவருடைய அன்பு திருமகன் இயேசு இந்த உலகத்திற்கு வருகிற போது மன்னிப்பினுடைய மனித வடிவாக வருகிறார். அவர் சமூகத்திலே மனிதர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். அதை செயலிலும் காட்டினார். ஒரு கன்னத்தில் அடித்தவனுக்கு மறுகன்னத்தை காட்டு என்கிற புனித வேதத்தை, புரட்சியான வேதத்தை, புதிய வேதத்தை இந்த உலகத்தில் சொன்னது இயேசுவை தவிர வேறு எவரும் இல்லை. காரணம், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மோசே எழுதி வைத்த சட்டம் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். அதுவும் ஒரு விதத்தில் நியாயமாகத்தான் அன்றைக்கு பட்டது. காரணம், ஒருவன் ஒரு பல்லை உடைத்தால் அவனுடைய ஒரே பல்லைத்தான் உடைக்க வேண்டும், மொத்தத்தையும் உடைத்து விடக்கூடாது. ஒரு கண்ணுக்கு சேதம் விளைவித்தால் அவன் ஒரே ஒரு கண்ணுக்குத்தான் திருப்பி சேதம் விளைவிக்க வேண்டும். அது அவர்களுடைய பாணியிலே நியாயமாகப்பட்டது. ஆனால் இந்த பூமியை புனரமைக்க வந்த இயேசு ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காட்டு என்கிற ஒரு புதுமையான கருத்தை இந்த பூ உலகிலே புகுத்தி சென்றார். அவர் வாழ்ந்த காலத்திலும் மன்னித்தார். கல்வாரி குன்றில் கள்வர்கள் நடுவில் உழுத நிலத்தை போல உயர்த்தப்பட்டு வானுக்கும் பூமிக்கும் நடுவில் கைகளை விரித்து ஒரு பரதேசியைப் போல தன்னுடைய மூச்சு காற்றை முடிவுக்கு கொண்டு வருகிற நேரத்திலும் கூட, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். வாழுகிற காலத்திலும் பாவி என்று ஒரு பெண்ணை பலவந்தமாக பிடித்து இழுத்து வருகிற நேரத்திலும், உங்களில் பாவமில்லாதவன் முதலிலே கல்லெறியட்டும் என்று அந்த பாவைக்காக பரிந்து பேசினார். அவரை மன்னித்தார். இனி பாவம் செய்யாதே என்று அன்பு கட்டளையும் அவர்களுக்கு தந்தார். திரு அவையினுடைய தொடக்கமும் மன்னிப்பின் மாண்பைத்தான் எடுத்து சொன்னது. எப்படிப்பட்ட தொடக்கம்! முகில் விடுத்து வெளிக்கிளம்புகிற முழுமதியைப் போல இயேசு கல்லறைகளை உடைத்துவிட்டு புதிய ஆற்றலோடு உயர்த்தெழுந்த நேரத்தில் பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் அவரிடத்திலே இல்லை. நம்மிலே சில பேர் ஒரு சில பேருடைய பாதிப்புக்கு உள்ளாகி மறுபடியும் நாம் மீண்டெழுந்தால் அவர்களை முடிந்த மட்டும் பழி வாங்க வேண்டும், கண்மூடுகிற காலம் வரையிலும் அவனை கண்டிக்க வேண்டும் என்கிற இயல்பு அடிப்படையிலே இருக்கும். ஒருவன் சிறைக்கு போய்விட்டால் சிறைக்கு எவன் அனுப்பினானோ திரும்பி வந்து அவனை பார்த்து கொள்வேன் என்று சொல்லிவிட்டு போகிறதை பார்க்கிறோம். ஆனால் உயிரோடு திரும்பி வந்த இயேசு, எங்கே அந்த ஏறுது, எடுத்து வாருங்கள், பிலாத்து எங்கே, பிடித்து வாருங்கள், இதோ நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன், என் எதிரிகளை இல்லாமல் ஆக்குவேன் என்று அவர் சொல்லவில்லை. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றுதான் உயிர்ப்பின் செய்தியை சொல்கிறார். ஆகவே இயேசு மன்னிப்பின் மாண்பை இந்த பூமிக்கு சொல்லுகிற விதமாக பல்வேறு நிலைகளை பார்க்கிறோம். தொடக்க கால திரு அவையிலே
பேதுருவும் பவுலும் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள். அலைபாய்கிற கடலில், ஆர்த்தழுகிற புயலில் பத்திரமாக பயணம் நடத்தி மீன்பிடிக்கிற வித்தை கற்ற அந்த மீன்பிடி தொழிலாளிகளில் ஒருவராக பேதுரு இருந்தார். அவர் வெளிப்படையாக கடினமாக இருப்பார், உள்ளுக்குள்ளே குழந்தையை போன்ற இளகிய மனம். ஆனால் பவுலோ படித்தவர், பண்டிதர், கருத்துக்களை முறையாக எடுத்து சொல்லுகிற ஆற்றல் பெற்றவர். ஆகவே ரெண்டு பேருக்கு இடையிலே வாக்குவாதம் வரும். தொடக்க கால திருகவையிலே பவுல் சவுலாக இருந்த காலத்திலே இயேசுவனுடைய திருகவையை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார். பல பேர் பாதிக்கப்பட்டார்கள். அவர் இயேசுவை அணிந்து கொண்டு பவுலாக புறப்பட்ட நேரத்திலும் கூட அந்த இறை சமூகம் அவரை ஏற்றுக்கொண்டது, அவர் செய்தவற்றையெல்லாம் மன்னித்து கொண்டது என்பதுதான் வரலாறு. ஆகவே இயேசு எப்படி பேதுருவை மன்னித்தாரோ, அற்ற குளத்து அரைநீர் பறவை போல் இல்லாமல் கொட்டியும் ஆம்பலுமாய் ஒட்டியே இருப்பேன், சாவு வந்தாலும் அது உம்மோடுதான் என்று சொன்ன பேதுரு, இவனை எனக்கு தெரியவே தெரியாதென்று மும்முறை மறுதலித்த கோழையாக இருந்தபோதும் கூட இயேசு அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். என் ஆடுகளை மே என்று என்னை அன்பு செய்கிறாயா என்று 3 முறை கேட்டு பவுலிடத்திலே தன்னுடைய அந்த அன்பையும் காட்டுகிற நிலையை பார்க்கிறோம். பேதுருவிடத்திலே தன் திரு அவையை ஒப்புவிக்கின்ற நிலையையும் பார்க்கிறோம். ஆகவே பவுலை அந்த இறை சமூகம் ஏற்றுக்கொண்டது, மன்னித்து கொண்டது. இவர்களுடைய வழிகாட்டுதலிலே, பாதுகாவலிலே வாழ்கிற நாம் மன்னிக்கின்ற மனப்பான்மை கொண்டிருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதுதான் அடையாளம். ஆலயத்திற்குள் நுழைகிற பொழுதே நாம் மன்னிப்பிலே பலி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் பகுதி மன்னிப்பின் பகுதி. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற மனத்துயர் மன்றாட்டு. ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று அவரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது. ஆகவே ஆண்டவர் இரக்கமாகத்தான் இருக்கிறார், நாம் இரக்கமாக இருக்கிறோமா என்பதை மறுபரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். ஆலயத்துக்குள்ளே நுழைகிற பொழுது ஒவ்வொரு வாசலருகிலும் அந்த தீர்த்த தொட்டில் இருப்பதை பார்க்கிறோம். சில பேர் அதை புதுமை தண்ணி எடுத்து அதை குடித்து விடுவார்கள். பல பேருடைய கைப்பட்ட அழுக்கு தண்ணி, அது விஷத்தண்ணி, அது குடிப்பதற்கான தண்ணீர் அல்ல. அதை தொட்டு தலையிலே வைப்பதனுடைய அடையாளம் என்னவென்றால், தாவீது மன்னன் எப்படி ஆண்டவரிடத்திலே மனமுருகி கேட்டானோ, என்னை மன்னியும், கண்ணீராலே என்னை மன்னியும் என்று திருப்பாடல் 51 சொல்லுகிறதைப் போல நாம் குற்றவாளிகள், பாவிகள். ஆகவே என்னை மன்னியும், பிழை போக்கியருளும் என்று அந்த தண்ணீர் நம்மை சுத்தப்படுத்துவதாக ஒரு அடையாள செயல். நம் இந்து மத சகோதரர்கள் ஆலய வழிபாட்டிற்கு செல்லுகிற போது அருகில் இருக்கிற குளங்களிலே குளித்து விட்டு போவார்கள். காரணம், குளிக்கிற போது உடலின் அழுக்குகள் மாத்திரமல்ல, ஆன்மாவினுடைய அழுக்குகளும் அகன்று போகும் என்கிற நம்பிக்கை தான். அதை போலத்தான் கிறித்தவர்கள் ஆலயத்திற்குள் நுழைகிற போது அந்த தீர்த்த தொட்டியிலே இருக்கிற தண்ணீரிலே தொடுகிற நேரத்தில் என்னுடைய குற்றங்களை மன்னியும் என்று சொல்லிவிட்டு நாம் உள்ளே வருகிறோம். அதுதான் அடையாளம். ஆண்டவர் இயேசு சொல்லுவதை பார்க்கிறோம். நீ பலி செலுத்த வருகிற நேரத்தில் உன் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக ஏதாவது மனத்தாங்கல் இருப்பது நினைவுக்கு வந்தால் போய் காணிக்கைகளை வைத்துவிட்டு அவர்களிடத்திலே போய் நீங்கள் சமரசமாகிவிட்டு அதன் பிறகு வந்து பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் இன்றைக்கு அப்படியா செய்கிறோம்? சகோதர சகோதரிகளை அடித்து வீழ்த்திவிட்டு ஒன்றும் தெரியாதவர்களைப் போல ஆலயத்திலே வந்து நாம் பலி செலுத்துகிறோம். மன்னிப்பது எதற்காக? துணி எதற்கு துவைக்கிறோம்? அதுபோலத்தான் எவ்வளவுதான் புத்தம் புதிய ஆடை என்றாலும் அது அழுக்காகும். அதை மீண்டும் அணிய வேண்டும் என்றால் துவைக்க வேண்டும். இதுபோலத்தான் மனிதன் பாவங்களுடைய அடையாளமாக இருக்கிறவன், அடிக்கடி பாவம் செய்கிறவன். ஆகவே பாவத்தை கழுவிக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு தான் அந்த தண்ணீர். ஆகவே மன்னிப்பு என்கிற தீர்த்தத்தால் நம் பாவங்களை, அழுக்குகளை கழுவிக்கொள்ள வேண்டும். அதுதான் இயல்பு, அதுதான் இயற்கையினுடைய விதி. காரணம், நாம் எல்லோரும் பாவிகள்தான்,
குற்றமே இழைக்காத ஆட்கள் இந்த உலகத்தில் இல்லை. குற்றங்கள் இழைக்காத குணசீலர்களும் இல்லை. தவறே இழைக்காத தம்புரான்களும் இந்த உலகத்தில் இல்லை. எல்லோரும் பாவிகள் தான். எப்படிப்பட்ட பாவிகள்? நாம் பூத கண்ணாடிகளிலே பார்த்து ஒவ்வொருவரையும் அலசி பார்த்தால் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. நம்மோடு ஒட்டி உறவாடுகிறவருடைய இறந்த காலத்தை பார்த்தால் இவர்கள் நமக்கு செய்திருக்கிற அநியாயங்கள், நம்மை பற்றி பேசிய அவதூறு வார்த்தைகள், நம்முடைய பெயரை கெடுப்பதற்காக ஊரெல்லாம் இவர்கள் அடித்த நோட்டீஸுகள், இவையெல்லாம் மனதிலே வரும். அவைகளையெல்லாம் ஒரு காலமும் நாம் நினைத்து விடக்கூடாது. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. ஆகவேதான் நாம் பாவிகள். எனவே நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவருடைய குற்றங்களையும் ஆழ்ந்து அறிந்து ஆய்ந்து தேர்ந்து தெளிய வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் ஊருடைய ஓவசேசியார் என்னோடு எப்போதும் பயணிப்பார். நிழலை போல கூடவே வருவார். அப்படிப்பட்ட ஓதேசியார் ஒரு அடக்கச் சடங்கிலும் என்னோடு வந்தார். அடக்கச் சடங்கிலே வருகிற ஓதேசியார் அவர் மீது வாசனை வரும். வழக்கமாக ஓதேசியார் அடக்கச் சடங்கிற்கு வருவதற்கு முன் அருகில் இருக்கிற மதுக்கடைக்கும் போய்விட்டு தான் வருவார். அது அந்த ஊரினுடைய வழக்கம். சொல்லி பார்த்தேன், அவர் ஏற்பதாக இல்லை. ஆகவே பொறுத்து கொண்டேன். இந்த ஊரிலே ஒரு இளைஞன் இறந்து விட்டான். ஊரே கொஞ்சம் அழுத முகத்தோடு தான் இருந்தது. ஆனால் உபதேசியார் கலகலப்பாக இருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கடைசியாக கல்லறையிலே போய் ஜெபிக்கிற நேரம், அந்த கல்லறை குழியிலே அருகிலே அவனுடைய சடலம் கிடத்தப்பட்டிருக்கிறது. அப்போதும் நான் ஒரு ஜெபத்தை சொல்லுகிற போது அவர் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறார். நான் ஜாடை மாடையாக சொன்னேன். அவர் கேட்பதாக இல்லை, சிரித்து கொண்டே இருந்தார். ஊரே அழுது கொண்டிருக்கிறது, இவர் சிரித்து கொண்டிருந்தார். அருகிலே போய், உதேசியாரே, செத்த வீட்டில் என்ன சிரிப்பென்றவரிடத்திலே கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் சொல்லுகிற ஜெபம் தப்புன்னார். எனக்கு பதட்டமாக இருந்தது. பக்கத்தை புரட்டி பார்த்தேன். காரணம், அடக்கச் சடங்கிற்கான ஜெபமும் திருமணத்திற்கான ஜெபமும் ஒரே புத்தகத்தின் வெவ்வேறு பக்கங்களில் இருந்தன. ஆகவே பதட்டத்தில் திருமணத்திற்கான ஜெபத்தை அடக்க நிலையிலே சொல்லிவிட்டோமோ என்று பதட்டமாக பார்த்தேன். அப்படி ஒன்று நிகழவில்லை. எல்லோருக்கும் சொல்லுகிற ஜெபம்தான். அதைத்தான் சொன்னேன். உபதேசியாரே, சரியாக தானே சொன்னேன்னு லேசா காதில் சொன்னேன். உபதேசியார் சொன்னார், அந்த ஜெபம் இவனுக்கு பொருந்தாது என்றார். ஏன் பொருந்தாது? செத்தவனுக்கெல்லாம் தனித்தனியாக ஜெபம் எழுதினால் இந்த உலகமெல்லாம் அடக்கச் சடங்கு புத்தகங்களாக வல்லவா இருக்கும். ஏன் பொருந்தாது என்றேன். நீங்கள் என்ன ஜெபம் சொன்னீன்னார். எல்லோருக்கும் உலகமெல்லாம் சொல்லப்படுகிற ஜெபம்தான். ஆண்டவரே, இரக்கம் காட்டியருளும். இவருடைய மெய்யான விசுவாசம் இவ்வுலகில் விசுவாசிகளின் கூட்டத்தில் இடமளித்ததை போல மர உலகில் வானதூதருடைய கூட்டத்திலும் இடம்பெற கட்டளையிடும். உலகமெல்லாம் அந்த ஜெபம்தான் கடைசியாக கல்லறையிலே வைக்கிற போது சொல்லுகிற ஜெபம். அது எனக்கு மனப்பாடமாகவே தெரியும். நான் சொன்னேன். அவர் சொன்னார், இது பொருந்தாது இவனுக்குன்னு. ஏன் பொருந்தாதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இவனுக்கு மெய்யான விசுவாசம் உலகில் விசுவாசிகளுக்கு கூட்டத்தில் இடமளித்ததா? பாதி நாள் பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்தான், மீதி நாள் வெள்ளூரில் இருந்தான். விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்தால் ஊரிலே குழப்பம் உண்டாக்குவான். இவன் வராத நேரத்திலே தான் ஊர் கூட்டமே வைப்போம். அப்படிப்பட்ட போக்கிரியை பார்த்து, இவன் விசுவாசி, விசுவாசிகளுடைய கூட்டத்திலே இவன் இடம்பெற்றதாக நீங்கள் சொல்லுகிறீர்களே, இது எவ்வளவு தப்புன்னார். அடுத்த வரி இதைவிட மோசம், அதை திருத்தியாக வேண்டும் என்றார். என்ன வரி என்றால், மறு உலகில் வானதூதருடைய கூட்டத்திலே இடம்பெற கட்டளையிட்டருளும். சாமி, சத்தியமாக சொல்லுகிறேன், அங்கே போயிடக்கூடாது. சம்மனசுகளுக்கு சாராயம் வாங்கி கொடுத்து கெடுத்து விடுவான். ஆகவே இவன் போவதை தடுக்க வேண்டும். உபதேசியார் சொன்னது எனக்கு உண்மையிலே ஒரு அதிர்ச்சியான உண்மையாகவும் இருந்தது. நான் சொன்னேன், உபதேசியார, வாஸ்தவமான பேச்சு தான். ஆனால் இதை நடைமுறைப்படுத்தினால், இதை இந்த அடக்கச் சடங்கிலே அமல்படுத்தினால் 3 குண்டு தோண்ட சொல்லுவான். 1 செத்தவனுக்கு, 1 உமக்கு, 1 எனக்கு. உமக்கு தயாரான அவர் எரிமலையைப் போல இன்றைக்கும் புதைந்து கொண்டே தான் இருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்திலே எங்கள் உபதேசியார் சொன்னதைப் போல எல்லோரையும் நாம் பூத கண்ணாடி போட்டு அவர்களுடைய குற்றங்குறைகளை பார்த்தோம் என்றால் ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஆகவேதான் மறப்போம் மன்னிப்போம் என்கிற அந்த கோட்பாடு நமக்கு எல்லோருக்கும் பொருந்துவதாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் மன்னித்தே ஆக வேண்டும், வேறு வழி இல்லை.
அறிவியல் அதைத்தான் சொல்லுகிறது. இங்கிலாந்தினுடைய லண்டன் பகுதியிலே ஒரு மருத்துவ மனை, அதிலிருந்து வெளியாகிற ஒரு ஏட்டிலே நான் படித்தேன். ஒரு பெண்மணி, அவளுக்கு நீண்ட காலமாக திருமணத்திற்கு பிறகு குழந்தைகள் இல்லை. ஆகவே மருத்துவமனையில் மிக பிரபலமான மருத்துவரை, பெண் மருத்துவரை, மகப்பேறு மருத்துவரை அணுகி பார்த்தார். கணவரையும் மனைவியையும் பரிசோதித்த பிறகு அவர்களுக்கு உடல் அளவில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே அவர்கள் பல்வேறு ஆய்வுகளை நடத்தினார்கள், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதில் இருந்த ஒருவர் சொன்னார், இவரை ஏதாவது ஒரு கவுன்சிலிங் அனுப்புங்க, ஒரு ஆற்றுப்படுத்துகின்ற மனவள கலைஞரிடம் அனுப்புங்கள் என்ற போது, சரி அனுப்பிதான் பார்ப்போமே, அந்த பெண்ணும் எப்படியோ குழந்தை பெற்றால் போதும் என்கிற நிலையிலே அதை ஒத்துக்கொண்டார். பிறகு ஆற்றுப்படுத்துகிறவர் இவரை ஆய்ந்து அறிந்து பரிசோதித்த பிறகு ஒன்றை கண்டுபிடித்தார். அந்த அம்மா சின்ன வயதிலிருந்தே தன்னுடைய சகோதரியிடம் பேசுவதே இல்லை. ஏதோ சின்ன வயதில் வாக்குவாதம் வந்திருக்கிறது, அதை வைத்து அதன் பிறகு ரெண்டு பேரும் பேசுவதில்லை, பல காலமாக பேசுவதில்லை. அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்கிற எண்ணத்தோடு இருந்திருக்கிறாள். அந்த ஆற்றுப்படுத்துகிறவர் சொல்கிறார், உனக்கு குழந்தை வேண்டும் என்றால் உன் அக்காவை மன்னிக்க வேண்டும், உங்களிடத்திலே பேச வேண்டும். அது எனக்கு கௌரவ பிரச்சனை, அதெல்லாம் ஆகாது. குழந்தை வேணுமா கௌரவம் வேணுமா? அப்போ குழந்தை வேண்டும். அப்படியென்றால் கௌரவத்தை விட்டுவிட்டு மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மனமாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, குழந்தை அப்படியாவது பிறக்காதா என்பதற்காக அந்த சகோதரியிடத்திலே போய் பேசி மனவிட்டு மன்னிப்பு கேட்டு சமரசமாகி விட்டார்கள். அற்புத நிகழ்வாக அடுத்த ஆண்டே அந்த பெண் கருதரித்து ஒரு குழந்தையை பெற்றார் என்று அந்த மருத்துவ ஏட்டிலே நான் வாசித்தேன். அன்பிற்குரியவர்களே, மன்னிப்பு என்பது விஞ்ஞானபூர்வமானது. நாம் பிறரை மன்னிக்கிற போது தான் நிம்மதியாக இருக்க முடியும். அதுதான் அடிப்படை. இந்த உலகத்தில் கிறிஸ்தவம் எதை சொல்லித் தருகிறது? சாகிற போது கூட தன்னுடைய எதிரியை மன்னித்த இயேசுவை நம்புகிறவர்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏறக்குறைய 29 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறதை போல ஒடிசாவிலே ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த ஒரு சமூக சேவகர், ஒரு கிறிஸ்தவ நெறியைச் சேர்ந்தவர், கிரகாம் ஸ்டெயின், அவருடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின், அவருடைய பிள்ளைகள் திமோத்தி, தாமஸ் என்று 2-3 பேர் மதவரியாளர்கள். இன்றைக்கு கூட அவர்கள் ஆட்சியிலே பொறுப்பிலே இருக்கிறவர்கள் அந்த கிரகாம் ஸ்டெயினை இரவிலே அவர் படுத்து தூங்கி அந்த வேனுக்குள்ளே வைத்து கரிக்கொட்டையாக எரித்தார்கள். உலகமே உற்று பார்த்தது. ஒரு சமூக சேவகர் ஏழை எளிய மக்களுக்கு ஒரிசாவினுடைய ஆதிவாசிகள் நிறைந்த பகுதியிலே போய் சேவகம் செய்தவர் மதவரியர்களாலே எரித்து கொல்லப்பட்டார். அவரும் அவருடைய 2 குழந்தைகளும் சிறுவர்கள், 7 வயது ஒருவனுக்கு, இன்னொருவனுக்கு 5 வயது. உலகமே உற்று பார்த்தது. அடுத்த நாள் விடிந்தால் பத்திரிகையெல்லாம் பதட்டமாக இருக்கிறது. அந்த கிளாடிஸ் அம்மையார் என்ன சொல்லுவாரோ என்று கேட்பதற்காக பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூடி நிற்கிறார்கள். இந்த அம்மா என்ன சொல்ல போகிறார்? தன்னுடைய கணவனும் பெற்ற பிள்ளைகளும் கரிக்குட்டையாக கிடக்கிறார்கள், எந்த பாவமும் செய்யவில்லை. அந்த நேரத்திலே தான், உலகமே உற்று பார்த்த நேரத்தில் அந்த கிளாடிஸ் அம்மையார் என்ன சொன்னார் தெரியுமா? என் தலைவன் இயேசு தன்னை கொன்றவர்களையே மன்னித்தார், அவருடைய பிள்ளைகள் நாங்கள். அந்த பாதக செயலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மனதார மன்னிக்கிறோம் என்று அவர் சொன்ன வார்த்தை தான் 1000 பைபிள்களுக்கு ஈடாகும். உலகத்தில் எத்தனை நற்செய்தி அறிவிப்பு சொன்னாலும் ஒரு கிளாடிஸ் அம்மையார் தொலைக்காட்சி பேட்டியிலே தன் கணவனையும் குழந்தைகளையும் கரிக்குட்டையாக்கியவர்களை பார்த்து சொன்னார், அவர்களை நான் மனதார மன்னிக்கிறேன், எவர் மேலும் எனக்கு கோபமில்லை. இதுவல்லவா இயேசுவனுடைய நற்செய்தி? 1000 திருப்பலிகள் நிறைவேற்றுவது, ஆவிக்குரிய கூட்டம் என்று கொக்கரிப்பது, இது இயேசுவை அறிவிப்பதாகாது. ஆனால் உலகத்திற்கு, உலகமெல்லாம் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்ன இயேசுவுக்கு இதைவிட உயர்ந்த உதாரணம் இந்த உலகத்திலே இருக்க இயலாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பிலே தான் இருக்கிறது. இன்றைய வாசகங்களிலே பார்க்கிறோம். முதல் வாசகத்திலே சாமுவேலுடைய ஏட்டிலே பார்க்கிறோம், தாவீதும் ஜோனத்தானும் நண்பர்கள். அவனுடைய தகப்பன் சவுல்
தாவீதை கொல்ல வேண்டும் என்பதற்காக துடிக்கிறான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய எதிரிகளை கொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை கடவுளுக்காக விட்டு தருகிறவன் மனிதன். சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். ஆனால் கடவுள் சவுலை தாவீதினுடைய கைகளிலே ஒப்புவித்து விடுகிறார். ஒரு கோலியாத்தை கவன் கல்லாலே வீழ்த்திய தாவீது குகைகளுக்குள்ளே கிடந்த சவுலை கொல்லுவதற்கு அதிக நேரம் ஆகாது. எவ்வளவு பரந்த மனப்பான்மை! அவன் மனுஷன்தான். அவன் இருந்தாலும் திருப்பொழிவு செய்யப்பட்டவன். அவன் மீது கைப்படக்கூடாது என்று மன்னிப்பதிலே தான் இருக்கிறது. தவறு செய்கிறவர்கள் திருப்பணியாளர்களாக இருந்தாலும் திருப்பொழிவு பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்களை மன்னிக்க வேண்டியதுதான் மாண்பு. உலகத்திலே தவறே இழைக்காதவர்கள் எவரும் இருக்க இயலாது. ஒரு ஊரில் 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் அல்ல, 2000 பேர் இருந்தார்கள். ஆனால் 2 பேர் தான் குறிப்பிட்டு சொல்லுகிற அளவிற்கு ஊருக்கே தெரிந்தவர்கள். ஒருத்தன் ஒரு புண்ணிய கோடி காலையில் 5 மணிக்கு திரிகால மணி அடிக்கிறதுக்கு முன்னே கோயிலுக்கு வந்துடுவான். ராத்திரி 8 மணிக்கு கோயில் பூட்டுற வரைக்கும் இருப்பான். அவன் அந்தோணியாருடைய சிறுவத்தை தடவி தடவி அந்தோணியாருடைய காலையும் ஷூவையுமே தேய்ச்சி விட்டான். அந்த அளவுக்கு புண்ணியவாளனாக இருந்தான். இன்னொருவன் ரொம்ப மோசமானவன் என்று பெயர் எடுத்தவன். அவன் கோயிலுக்கே வருவதில்லை. அவன் வந்தாலே பிரச்சனை வரும். இப்படி 2 இரு முனைகள். இதில் என்ன வேடிக்கை என்றால், கெட்டவன் என்று பெயர் எடுத்தவன் செத்து போயிட்டான். அவன் எண்ணியவாறு, ஊர் எண்ணியவாறு அவன் நரகத்துக்கு போனான். நரகத்துக்கு வந்து விட்டமே என்கிற கவலையெல்லாம் அவனுக்கு கொஞ்சமே இல்லை. போர் அடிக்கிறது, அதுதான் எல்லாம் இவன் கேஸில் உள்ளவன். ஊரில் இருந்தால் ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கலாம், பங்குசாமி இடத்துலையாவது போய் சண்டையை மூட்டி விடலாம், ஏதாவது செய்யலாம் என்று செய்வான். இங்கே அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே அவன் சங்கடத்தோடு அப்படியே இருந்தான். கொஞ்ச நாளில் பார்த்தா ஒருத்தன் முக்காடையும் போட்டுட்டு அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு போகிறான். எவன்டா இவன் நரகத்தில் வந்து முக்காடு போட்டுட்டு தெரிகிறான், இங்கே என்ன கொரோனாவை வந்தது முகமூடி போடுவதற்கு? ஏன்னா ஆச்சரியத்தோடு பார்க்குறான். ஒரு நாள் அந்த முக்காடை கிழித்து பார்த்தா புண்ணிய கொடியாக இருந்தானே, கோயிலில் சிறுவங்களை எல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி காலி பண்ணானே, அவன் இங்கே வந்திருக்கான். அவனை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர ஆச்சரியம். எடா பாவி, நான் இங்கே வருவேன்னு உலகத்துக்கே தெரியும் வந்தேன், நீ எவ்வளவு புண்ணியவாளே, இங்கே எதுக்குடா வந்தா? ஆச்சரியமாக இருக்குதே. அவன் சொன்னான், நான் புண்ணியவாளேன்னு உனக்கிட்ட சொன்னேன்னா நீங்களாக நினச்சது உங்கள் தப்பு. நானும் ஒன்றை போல தான். நீ அப்படி இருந்தால் நான் இப்படி இருந்தேன், கதை ஒன்று தான். நான் இன்னும் பூகம்பமாக இருக்கிறதே. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அவன் சொன்னான், இந்த பாருடா, ஊரில் புனிதன்னு சொன்னவெல்லாம் இங்கே தான் உட்காந்துருக்கிறான். அங்கே பாட்டு கிளாஸு ப்ராக்டிஸ் நடக்குது, அன்பியும் அங்கே நடக்குது, மாதாசபை மரியாஞ்சனையும் அந்த கூடி இருக்கிறாங்கன்னு நரகத்தில் ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு காட்டுறான். அப்போ ஒருத்தனுமே மோட்சத்துக்கு போகலையா, எல்லாம் இப்படி ஏமாற்றிட்டடா இருந்தீங்க என்று பேசி கொண்டிருந்த போதே தூரத்தில் ஒருத்தன் ஒரு காலை தூக்குறதும் ஒரு கையை தூக்குறதுமா அப்படி எப்படி போயிட்டே இருந்தான். இது என்னடா நரகத்தில் வந்து ஜிம்னாட்டிக்காக இருக்கிறான் எவன்டான்னு பார்த்தால் அந்த ஊரினுடைய உபதேசியார். மணி அடிக்கிற ஞாபகத்தில் காலை தூக்குவதும் கையை தூக்குவதும், மணியும் இல்லை கயரும் இல்லை, பழக்க தோஷம். 5 மணிக்கு அடிக்கிற மணிக்கு அவர் கையை தூக்குறார் நரகத்திலே. 2 பேரும் ஓடி போய் அவன் கழுத்தை பிடிச்சான். டே, மற்றவனையாவது பண்ணிக்கலாம், நீ ஆண்டவனுடைய அடுத்த வீட்டுக்காரன் போல இருந்து கொண்டு எங்களையெல்லாம் எவ்வளவு ஏமாற்றி இருக்கிறாடா, நீ உபதேசியா, இங்கே எதுக்குடா வந்தா? உபதேசியார் சொன்னார், கொஞ்சம் மெதுவாக பேசு, பங்கு தந்தை பக்கத்து ரூமில் படுத்திருக்கிறார், எழுப்பி விட்டுறாத. அதற்கு பிறகு அவர்கள் விசாரிக்கவே தொடங்கவில்லை. இந்த உலகத்தில் ஒரு சில பேர்களை நாம் புனிதர்கள் என்று நாம் வைத்துக் கொள்கிறோம். ஆனால் அவர்கள் மனிதர்கள். ஆகவே மன்னிப்புக்கு உரியவர்கள், மன்னித்துதான் ஆக வேண்டும். இதுதான் இயற்கை, இதுதான் இறைவன் எழுதிய தேர்ப்பு. ஆகவே இறைவனுடைய சமூகத்திலே வாழ்கிற நாம் மன்னிப்பு நிறைந்தவர்களாக, செடிகளிலே மலர்கின்ற பூக்களை விட நம்முடைய இதயங்களிலே மலர்கிற பூ மன்னிப்பு. அதிலே தான் மாண்புறுகிறது திரு அவை. அந்த திரு அவையின் மக்களாக வாழ்ந்திட அருள் கேட்டு இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.